இப்படி உனக்கு 108 அவதாரம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் இந்த சிவபெருமான் நான் கூட இருக்கேன். இவ்வளவு நாளா இந்த வசனத்தை உங்க ஊரு ஓசுரம்மன்னா அதனால ஓசுரம்மனுக்காக விளக்கத்தை இன்னைக்கு ஃபுல்லா யோசிச்சீங்களா? துலுகானந்தம்மனுக்கு வச்சா துலுகானந்தம்மனுக்கு சொல்லணும். ஏன் இதுக்கு முன்னாடி பவுஞ்சூர் பக்கத்துல என்ன சாமி அது வீராம்பட்டினத்தை கும்பிடுவாங்களே செங்கேணி அம்மனுடைய வரலாறு நீங்க சொல்லிதான் அவனை சொன்னாங்க. அன்னைக்கு நான் சொல்லலையா? போது நிறுத்துங்கள், வீண் பேச்சு வேண்டாம். என்ன வீண் பேச்சுல எனக்கு தேவை கிடையாது. இந்த உலகத்திலே சக்தி தான் சிறந்தவள், சக்தி தான் சிறந்தவள். சக்தி இல்லாமல் உங்களால் ஒரு பொழுதும் இருக்க முடியாது. உலகத்தில் சக்தியே சிறந்தவள். நான் கோபமா தான் இருக்கிறேன். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்மையும் செய்துவிடல் என்பது வள்ளுவனாக்கு. பிறகு எந்த விதமான தீங்குகள் செய்தாலும் அதையெல்லாம் மறந்து நமக்கு தீமை செய்தவருக்கு நன்மையே செய்ய வேண்டும். அப்பேற்பட்ட மனப்பாங்கினை உடைய இன்னும் இதே இரும்புலி கிராமத்தினுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக விளங்கக்கூடிய ஜெயராமன் ஐயா அவர்களும் சிட்டிபாபு ஐயா அவர்களும் கோபி அவர்களும் மூவரும் ஒன்றிணைந்து இதோ அடியவன் சிறியவன் இரும்புலி கிராமத்தைச் சேர்ந்த மதியானத்திற்காக ரூபாய் 100 வாரி சிறப்பித்திருக்கிறார்கள். அவருக்கு என் சார்பாகும் எங்கள் சர்வசக்தி நாடகத்தில் சிறந்த அந்த வணக்கத்தை நன்றி தெரிவித்துக் மனமார்ந்த நன்றி. பாட்டி ஏன் கோபமா இருந்தாச்சு உங்களுக்கு? கோபமா இருக்கிறியா? எதற்காக கோபமா இருக்க தெரியுமா? உலகத்திலே சிறந்தவர், அறிந்தவர், புரிந்தவர், அனைத்தும் தெரிந்தவர் இவன் சிவன்தான் 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 என்று என்னுடைய தாத்தா இருக்கின்றாரே மார்பை தட்டி கொண்டு சொல்லிக் கொண்டு இருக்கின்றார். ஆமா ஆமா அவரு பைத்தியம். பைத்தியம் முள்ளமா சொல்றீங்க? பைத்தியத்தில பைத்தியம், ஆரிக்கார பைத்தியம். பாட்டி உலகத்திலே சிறந்ததுன்னா சக்தி தான். சக்தி இல்லை என்றால் சகலமும் கிடையாது. அதெல்லாம் தெரியாது. பைத்தியம் சொல்றீங்க, இந்த சர்வ சக்தியே பைத்தியம் ஆகிக்கிறவரு அவரு யாரு? இது போலதான் பேசக்கூடாதுன்ற செஞ்சப்ப வேலை தட்டாதாடா அப்படின்னு சொல்றது. அதுதான் வேணான்றது. சரி பாட்டி கதைக்கு வா. எனக்காக பேசுறியா? உங்க தாத்தா இருக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, கேட்க வரல. சக்தி சிறந்தவள் சிவன். உலகத்திலே சிறந்தவர் சக்தி தான், சக்தி தான், சக்தி தான். சக்தி என்றால் சகலமும் கிடையாது. நல்ல தெளிவா சொல்லு. சக்தி என்றால் அணுவும் அசைங்காது. சக்தி இல்லை என்றால் அணுவும் அசைங்காது. சக்தி இல்லை என்றால் சக்தி என்றால் சக்தி இல்லை என்றால் இந்த உலகமே கிடையாது. உண்மைதான். சக்தி நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். உங்களுடைய தாத்தா இருக்கிறா பாரு, தாத்தா அவரு சொல்லு. நான் சொல்லிக்கிறேன். மாத்திக்கிட்டு வேலை வச்சுக்கினேன். கோபம் எனக்கு தெரியும். சொல்லு தாத்தா. நாராயண் நாராயண் தாத்தா. என்னடா வந்த வேலை முடிந்ததா? என்ன வேடா? என்ன எந்த வேலை ஆரம்பிச்சு? தாத்தாவை இந்த உலகத்திலே உயர்ந்தவர் சக்தி தான். பாடி சொல்லிங்கிறாங்க. கொண்டிருக்கிறாள் தாத்தா. சிவன் என்றால் கம்பெனி அறிந்தது. சிவன் என்றால் எங்கும் சிவம், எதிலும் சிவம், உலகம் நிறைய சிவமயமாத்தானே. அது அவங்களுக்கு எப்படி தெரியும்? நமக்கு இதான் நீ அவகிட்ட சொன்னீங்க. ஆமா அதான் சொல்லுங்க. என்ன சிவம் என்று என்னுடைய காதில் அடிபட்டது. உன்னுடைய வேலை என்னிடத்தில் காட்டினால் என்ன செய்வேன் என்று தெரியுமா? உன் உதிரத்தை குடித்து விடுவேன், உன் குடலை மாலையாக கோபப்பட்டா கம்பெனியே தாங்காது. பாட்டி தாத்தா என்ன தாத்தா இது? உண்மையிலேயே நீ இத மாதிரி ஒரு ஆள் இருந்தா போதும், பல குடும்பம் கெட்டு போயிடும். என்ன ஒரே ஒரு பழத்தை எடுத்து வந்து என் குடும்பத்தையே பிரிச்ச பாவி நானா? ஆமா.
எப்படி தாத்தா? ஆமாண்டா. எப்படியா? ஒரே ஒரு ஞானப்பழத்தை கொண்டு வந்து என்ன சாப்பிடும்படி சொன்னான். ஆமா, நீங்க சாப்பிடுங்க, இந்த ஞானப்பழம் அரிதாகிய பழம், நீங்கள் புசிக்க வேண்டும் சிவபெருமானே என்று என்னிடத்திலே கொண்டு வந்தான். ஆமா. எந்த பெத்தவங்களாவது பிள்ளைகள் இருக்கும்போது பெத்தவங்க சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க. விநாயகர் வேலவன் 2 பிள்ளைங்கள் இருக்க நாம ஏன் சாப்பிடணும்? அதனால விநாயகனையும் வேலவனையும் கூட்டு பகிர்ந்து கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். அதுக்கு சொன்னாம்பரி ஒரு வார்த்தை, பகிர்ந்து கொடுத்தால் பலன் கிடையாது, ஒருத்தர் தான் சாப்பிடணும். உண்மைதான். உடனே சரி, இது யாருக்கு தருவது, எப்படி கண்டறிந்து யாருக்கு ஒருத்தர் கொடுங்க? 2 பிள்ளைங்க இருக்காங்க, ஒருத்தர் ஒரு கண்ணு ஒருத்தர் ஒரு கண்ணாவும் பார்க்க முடியுமா? 2 பேரும் ஒருத்தரை பார்க்கணும். யாருக்கு கொடுப்பது என்று கேட்டப்போ, இந்த உலகத்தை யார் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த பழத்தை கொடுத்து விடலாம் என்று சொன்னான். உடனே என் இளைய மகன் முருகன் இதை ஒரு நொடியில் உலகத்தை சுற்றி வருகிறேன் என்று சொல்லி மயங்கி உண்மைதான். விநாயகன் பொறுத்திருந்து அம்மையப்பன் என்றால் என்ன, உலகம் என்றால் என்னவென்று கேட்க, அங்கிருந்த தேவர் மூவர் அனைவரும் அம்மையப்பன் தான் உலகம், உலகம் தான் அம்மையப்பன். அம்மா அப்பாவை கும்பிட்டா கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட அப்படி தாய் தந்தை தான். ஆமா, அப்பா அம்மா மனசுல வச்சுதா. ஆமா, நீ ஆண்டவரே துதிக்கிற உண்மை. ஆகையால தாய் தந்தையை சுற்றி வந்து அந்த ஞானப்பழத்தை பெற்றுக் கொண்டார். இளைய பிள்ளை வந்து பார்த்தார். மூத்த பிள்ளை தான் உங்களுக்கு செல்ல பிள்ளையா, இளைய பிள்ளை எடுத்தார் கைப்பிள்ளையா, இனி உங்களோடு இருக்க மாட்டேன், எனக்கென ஒரு மலைய மக்களை ஏற்படுத்தி கூட தன்னந்தன்மையில இருக்கிறேன்னு ஆண்டி கோலத்தோட என் புள்ளைய பிரிச்சு பாணி காண பாவி காணடா. ஆமா, இப்ப யாரு பிரிக்கிறது வந்துருக்கிறா? இது கணவன் மனைவி பிரச்சனை. நாங்க சண்டை போட்டு இயல்பு. எத்தனையோ முறை அவளுக்கு நான் சாபத்தை கொடுத்திருக்கிறேன், இடபாகத்திலிருந்து பிரிச்சு அனுப்பி இருக்கிறேன். சண்டாலியா போகும் சாபம் கொடுத்த, கொடும்பாவியா போகும் சாபத்தை கொடுத்திருக்கிறேன். கொடும்பாய் கட்டி இருக்கிறாங்களா? யாரு கொடுத்த சாபம்? நீ கொடுத்த. உங்களுக்கு நான் கொடுத்த சாபம். இப்ப கூட கொடும்பாய் கட்டி இருக்கணும்னு நினைக்கிற, தண்ணி இல்ல என்ன செய்யறது? ஆள் தான் யாரும் இல்ல, கொடும்பாய் கட்டி எவ்வளவு சாபம் கொடுத்தா சின்ன பட்டாங்க. இப்படி என் குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு அப்படி இல்ல. என்ன உன்னுடைய தாத்தா இடத்துல என்ன பேசிக் கொண்டிருக்கின்றாய்? நான் சொன்னதை சொன்னியா? தாத்தா பாட்டி பாட்டி இங்க இருக்கிறேன், தாத்தா அங்க இருக்கிறேன். என்ன சொன்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்படி இல்லாமல் அப்ப கூட இந்த அம்மை இல்லாமல் ஒரு அப்பன் இல்லை என்ற அப்படி பாடு. பாட்டி பாட்டி சக்தியும் சிவனும் ஒன்றா சேர்ந்தா சகலமும் உண்டா. சக்தி இல்லாமல் சிவனும், சக்தியும் சிவனும் தான் ஒன்றாக சேர்ந்தால் தான் சகலமும் உண்டாகுமா? விட்டு கொடுப்போம் கெட்டு போகுது. ஆமா, நான் விட்டு கொடுக்குறேன். தாத்தா இப்ப ஏன் உங்களுக்கு வாக்குவாதம் தெரியுமா? ஏன் சண்டை தெரியுமா? பாட்டிக்கு இடமாக தரவில்லை என்ற ஆதகம், கோபம், உங்க மேல கோபம். இடமாக கொடுத்து பாருங்க, எல்லா குடும்பத்திலும் இதுதான் பிரச்சனை. ஆமா ஆமா ஆமா. சரி, இடமாகும் தானே. ஓடி வா ஓடி வா ஓடி ஓடி ஓடி. Bye.
இருந்தாலும் நீ வந்திருக்கிற ஆளு இடம். கூத்தாலே பாட்டி எப்படி கால் கேட்கறதா இருப்பாங்க. ஆமா அதிகாலை கலகமாதான் இருக்கும். கலகமா? ஆனா உன்னுடைய கலகத்தை எதற்காக இங்கே எடுத்துக்கொண்டாய் என்று ஒன்று புரியவில்லை. கலகமா? ஆமா நானா? ஆமா பிள்ளைகளை கிள்ளி விட்டி தொட்டிலில் ஆட்டுபவன். அதிகாலை வந்து உங்களிடத்து ஆசை பெற்ற நாரதன் மீண்டும் வருவதற்கு காரணம் மீண்டும் எதுக்காக வந்து சேர்க்கறீங்க? ஆமா என்ன காரணமா? நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். என்ன சண்டை போட்டுருக்கோம், அது வந்த காரணத்தை மறந்துட்டேன். என்ன தெரியுமா? என்ன? உங்களுக்கு வரம்பற்றாலே கனரகண்டா சொல்லிருக்கோம். ஆமா வரம்பற்றவர் சும்மா இருக்கவில்லை. சரி தேவர் ஊர் அனைவரையும் அடிவாதலம் அடித்து சித்தவை செய்து கொடுக்கிறார். தேவலோகம் சென்று பொன்னுலக வேந்தன் தேவதனத்தை அணிந்திருக்கக்கூடிய நவரத்தின மணிமுகத்தையும் கருத்துள்ள வஞ்சனத்தையும் அபகரித்து விட்டு நான் அங்கு சென்று அவருக்கு ஒரு உபாயம் சொல்லி இழந்த பொருளை மீண்டும் அடைய வேண்டும் என்றால் மகாபிரசன்ன வேள்வி நடத்த வேண்டும். ஆமா, அந்த மகாபிரசன்ன வேள்வி நடத்த வேண்டும் என்றால் மும்மூர்த்திகள் தலை சேர்ந்த முதல் மூர்த்தி தாங்கள் முதன்மையாக நிறுத்தி அந்த மகாபிரசன்ன வேள்வி நடத்தினால் இழந்த பொருளை மீண்டும் ஆகையால் இதை அறிந்து பௌத்த மகரிஷி தேவேந்திர உங்களை அழைக்க வந்து கொண்டிருக்கிறார். ஆனா இதற்கிடையிலே பௌத்த மகரிஷிக்கு அழைப்பு கொடுக்கவில்லை என்று காரணத்தால் கோபம் கொண்ட பௌத்த மகரிஷி நான் போகாத இடத்திற்கு எனக்கு அழைப்பு கொடுக்காத இடத்திற்கு என்னுடைய ஆண்டோடு எப்படி செல்ல முடியும்? அவரை போக விடாமல் நான் தடுக்கிறேன் என்று இங்கு புறப்பட்டுக் கொண்டு வந்திருக்கிறார். பக்தர் ஒரு பக்கத்திலும் தேவேந்திர ஒரு பக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறார். உன்னை அழைக்க வந்திருக்கிறார் தேவேந்திரன், தடுக்க வந்து கொண்டிருக்கிறார் பௌத்த மகரிஷி. அப்படி என்ன செய்ய போகிறாய்? இதை கூடத்தான் ஓடி வந்திருப்பான். இழந்த பொருளை மீண்டும் பெற வேண்டும் என்பதற்காக தேவேந்திரன் அஷ்ட வசுக்களும் நமக்கு வேண்டுமே என்பதற்காக மகா பிரசன்ன வேள்வியை தொடங்க வேண்டும் என்பதற்காக அழைப்பு கொடுப்பக்கு ஒரு பக்கம் அமக்கம் வரான். நீங்கள் அந்த வேள்விக்கு செல்லக்கூடாது, எனக்கு அழைப்பு விடுக்கவில்லை என்று என்னை தடுத்து நிறுத்த என்னுடைய பக்தன் பௌத்த மகரிஷி வருகிறார். அவர் வந்து கொண்டிருக்கிறார். சரி, தேவேந்திரனுடைய வார்த்தை கேட்டு நான் அந்த வேள்விக்கு செல்வதா என் பக்தனுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து அந்த யாகத்திற்கு வேள்விக்கு போகாமல் நிற்பதா? ஒன்றும் புரியல எனக்கு. இதே போல நிலைமை எனக்கு கூட வரவே என்ன வழிதாரி இருக்கின்றது? பாட்டி தாத்தா, நான் சொல்கிறேன் தவறாக நினைக்க வேண்டாம். பக்தர் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்க தடுக்க, தேவேந்திரன் ஒரு பக்கம் வந்திருக்கா உங்களை அழைக்க அந்த வேள்வி நடத்துக்காக. அதனால் யார் முதலில் வந்தாலும் செவி கொடுத்து கேட்காமல் அமைதியாக இருந்துவிட்டால் வந்தவர்கள் அழைத்து பார்ப்பார்கள், திரும்பி போயிடுவார்கள். சாமி, நாரதர் சொல்வது சரிதான். சரி, நல்ல வேலைதான். எதிரி கூட வரானா நம்ம சும்மா இருந்துட்டோம்னா பரவாயில்ல. நாம ஒரு வார்த்தை பேச, அவங்க ஒரு வார்த்தை பேச. ஆமா, அதனால சும்மா இருப்பது சரிதான். சிவனேன்னு இருந்துடுறான், சிவனேன்னு இருந்துடுறான். ஆகட்டும் ஆகட்டும். பாட்டி வர மாட்டி, நல்ல வேலை. இப்பதான் இது சொல்லதான் ஓடி வந்தேன். வாட்டி நாங்கள் கேட்கின்றோம். கண்டிப்பா ஏதோ விபரீதம் நடக்காதல்லவா? இல்ல இல்ல. ஆகட்டும். இழந்தவன் கைபோலே அங்கே இடுக்கன் கரைவதாம் நட்பென்று உழைப்பார்கள். தன்னுடைய ஆடையானது தன்னை விட்டு அகலும் பொழுது தன்னையே அறியாமல் தன்னுடைய கர்மானது சென்று ஆடையை சரி செய்து கொள்ளுமா. அதுபோலவே கண்ணுக்கு ஒரு ஆபத்து என்றால் கண்ணிமையானது மூடி கண்ணை பாதுகாக்குமா. அப்படி நட்பிற்கு இலக்கணமாக திகழக்கூடிய இன்னும் இதே இரும்புலி கிராமத்தைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக விளங்கக்கூடிய எம் சேதுராமன் ஐயா அவர்கள் இதோ அடியவன் சிறியவன் இரும்புலி கிராமத்தைச் சேர்ந்த மதியான எனக்காக ரூபாய் 500 வாரி வழங்கியிருக்கிறார். அவருக்கு என் சார்பாகவும் எங்கள் சர்வசக்தி நாடகத்தின் சார்பாகவும் சிறந்த வணக்கத்தையும் நன்றி தெரிவித்துக் கொள்வோம். நன்றி.